தாவேக்கா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் 118 எம்எல்ஏக்கள் வந்து வேணும். இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறது 108. 108ல் வந்து அவங்க சபாநாயகராக ஒருத்தரை நியமிக்கணும். ஸோ அதனால் அவர் வந்து ஓட் பண்ண முடியாது. இன்னொன்று, விஜய் வந்து 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. அதனால் ஒரு இடத்துல அவரும் ராஜினாமா பண்ணணும். ஸோ அந்த ஓட்டு கணக்கில் எடுத்துக்கப்படாது. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட 106 எம்எல்ஏக்கள் வந்து இருக்காங்க. பெரும்பான்மையை நிரூபிக்கணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் 12 பேர் வேணும். ஸோ காங்கிரஸ் கட்சி வந்துட்டு இன்றைக்கி திமுக கூட்டணியிலேருந்து விலகி நாங்கள் வந்து டிவிகேக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வித் கண்டிஷனோட என்னென்னா, பிஜேபியை வந்து அவங்க உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனோட ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி வந்து அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இதுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஎம்கேலேருந்து நாங்கள் விலகி டிவிகேக்கு போய் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 111 பேர் இருக்காங்க. இன்னும் வந்துட்டு ஒரு 7 பேர் மட்டும் வேணும். ஸோ அந்த 7 பேர் வந்து யார் வர்றா, பாமகவா இல்லை விசிகவா இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் யாராவது வராங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ.